பல்கலைக்கழக கூத்த பத்தி பேசினாலே தெரியும் உங்களுக்கு. நாட்டில் ஓயல் முடிச்சா உங்க கல்முனையில நல்ல, அதாவது நேத்து ஒரு ஆள் சொன்னார், ஒரு தடவை பஸ்ல ஏறி வர்றானா எல்லாம் கேம்பஸ் ஸ்டூடெண்டா. ராத்திரி ஒரு மௌலவி சொன்னார், அது மனுஷன் இல்ல மிருக ஜாதி என்றார். இவங்க படிச்சவங்களாம் நைட்டு முழுக்க அது கூத்தாடி அது பண்ணி இது பண்ணி எல்லாம். நான் கேட்கிறேன், ஒருத்தன் ஓயல் எழுதுறான்னு வைங்க, 1ஆம் ஆண்டு எல்லாரும் சேர்த்துருவோம். பிள்ளைகளோட பிரதிபலன் எப்ப 5ஆம் ஆண்டு புலமை பரிசு, அதை தாண்டி ஓயல் எழுதினா அதுல நல்ல தேர்ச்சி பெற பிள்ளைய அட்வான்ஸ் லெவல் எழுதுவாங்க. அட்வான்ஸ் லெவல் எழுதுற எல்லாமே கேம்பஸ் போக மாட்டாங்க. ரொம்ப சிறப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் கேம்பஸ் போவாங்க. கேம்பஸ் போனா யார் இவங்க? அவங்கதான் அந்த ஊர்லயே அந்த ஆண்டுல 1ஆம் ஆண்டுக்கு சேர்த்திருப்பீங்களே, அவங்க பல்கலைக்கழகம் போவாங்களே அந்த பெட்ச்ல. இந்த 1000 பேர்ல இந்த 10 பேர் அறிவாளி, நல்ல படிச்சவன் போய் பல்கலைக்கழகத்துல பார்த்தா மரத்து கடையில அசையுது, பங்குக்கு மேல இருக்கிறாங்க, பங்கு கடையில் இருக்கிறாங்க. உங்க உம்மா முன்னாடி வந்து நான் விபச்சாரம் செஞ்சேன்னு தைரியமா சொல்லலாமா? உன்னை பல்கலைக்கழகம் அனுப்புறது ஏன்? நீ தான் ஸ்கூல்ல டீச்சர் கண்டாலே மரியாதை. 1ஆம் புள்ள, 2ஆம் புள்ள, 3ஆம் புள்ள, ஒழுக்கம் ஊர்ல பேர் பெற்று நீங்க பல்கலைக்கழகம் போன இந்த பட்ட படிப்பு உங்களை திருத்துமா இருந்தா, உங்களுக்கு கண்ணியத்தை தருமா இருந்தா, உங்களுக்கு ஒழுக்கத்தை தருமா இருந்தா, இந்த பட்ட படிப்பு மேற்கொள்றவங்க எவ்வளவு கண்ணியமா நடக்கணும். எங்க வீட்டுல ஒரு மாணிக்கத்தை வச்சுட்டு வந்துட்டேன். என் மனைவிக்கு நான் போன் போட்டு என்ன சொல்லுவேன், 10 மில்லியன் எங்கேயும் போயிடாதீங்க, கள்ளலாட்சியில வச்சிருக்கீங்க, நல்லா பூட்டுவீங்களா, வீட்டிலே இருங்க, பக்கத்து வீட்டுக்கு போயிடாதீங்க. 10 மில்லியன் அது அங்கங்க போட்டீங்கன்னா இல்லாம பேருமே. ஒரு பெண்ணுக்கு கருவறை எத்தனை மில்லியன், எனக்கு என் புள்ளை எத்தனை கோடி தந்தா? ஒருத்தர் கேட்கிறாரு, வேலை கேட்கிறாரு, ஒரு 100 கோடி தர உங்க புள்ளைய எடுத்து போய் அறுக்க போறேன், தரீங்களான்னு கேட்டு கொடுப்பீங்களா?